சிவசேனாவை கிழித்ததை போன்று, தமிழ்நாட்டில் அதிமுகவை உடைத்தது போன்று, பீகாரில் நிதிஷ்குமாரை அழித்தது போன்று, இப்படி எல்லாவற்றையும் நாசம் செய்கிற ஒரு நிலையை பாரதிய ஜனதா யுக்தியாக வைத்திருக்கிறார். மம்தா பானர்ஜியினுடைய 60 எம்எல்ஏக்கள் தனி அணியாக தற்போது செயல்பட்டு வருகிறார். இது எல்லாமே பாஜகவினுடைய கைங்காரியம். மம்தா பானர்ஜிக்கு அவரது எம்பிக்கள் மற்றொரு அதிர்ச்சி வைத்தியத்தை அளித்தார்கள். லோக்சபாவில் 20 எம்பிக்கள் பாரதிய ஜனதா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி தனது கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சியோடு இணைப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நேயர்களே, இன்றைக்கி நம்ம தேசிய அரசியலில் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 21 மாநிலங்களிலும் தனது ஆட்சியை நிலைபெறுத்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா. மோடி தலைமையிலான ஒரு அரசு, ஆர்எஸ்எஸ் அரசு, இந்து தேசியவாத அரசு. இப்போ வங்கதேசத்தில் வெற்றி பெற்றது மற்றும் அல்லாமல் சிவசேனாவை கிழித்ததை போன்று, தமிழ்நாட்டில் அதிமுகவை உடைத்தது போன்று, பீகாரில் நிதிஷ்குமாரை அழித்தது போன்று, இப்படி எல்லாவற்றையும் நாசம் செய்கிற ஒரு நிலையை பாரதிய ஜனதா யுக்தியாக வைத்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் கட்சியிலே வீக் ஏற்படுகிறதோ அதையெல்லாம் உடைத்து நாசமாக்குவது அவர்களுடைய ஒரு ராஜயுக்தி. இந்த நிலையில் வங்கதேசத்தின் அரசியலில் பெரிய ஒரு மாறுதல். மம்தா பானர்ஜி தேசிய அளவில் இதனை எதிர்ப்பதற்கு காங்கிரஸ் கட்சியோடு, ஏற்கனவே அவர் காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர் தான், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை இணைப்பதற்கு தற்போது திட்டமிட்டு அதற்கான பேச்சுவார்த்தைகளை சோனியா காந்தியோடு நடத்தி வருவதாக டெல்லியில் இருந்த செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றது. காங்கிரஸ் கட்சியில் கடந்த காலத்தில் செயல்பட்டு வந்தவர் தான் மம்தா பானர்ஜி. உங்களுக்கு தெரியும், தேசிய அரசியலை கவனிப்பவர்கள் 1998 காங்கிரஸில் ஏற்பட்ட சில மன முரண்களுக்காக திரிணாமுல் காங்கிரஸை அவர் உருவாக்கினார். இப்போது இந்த நிலையிலே காங்கிரஸ் கட்சியோடு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இணைவது, ஐக்கியமாவது பற்றி பேச்சுவார்த்தையினுடைய பின்னணிகள் என்ன என்பதை நாம் இப்போ உங்களுக்கு பேசலாம். இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக வலம் வந்தவர் மம்தா பானர்ஜி. அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டையான மேற்கு வங்கத்தில் தனது கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கி 2011, 2016, 2021 தொடர்ந்து ஹேட்ரிக் முதல்வர் அரியணையிலே அமர்ந்தார். ஆனால் தற்போது மம்தா பானர்ஜி நிலை குலைந்து போய் உள்ளார். அதற்கு என்ன காரணம்? சமீபத்தில் நடந்த மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல்களிலே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை தோல்வி அடைந்தது மட்டுமல்லாமல் மொத்தமுள்ள 294 சட்டமன்ற ஆசனங்களுக்கான தொகுதிகளில் பாரதிய ஜனதா 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது, ஆட்சியும் கைப்பற்றியது. மம்தா பானர்ஜி வெறும் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதிகளிலும், மற்றவர்கள் 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விவகாரம் என்ன முக்கியமாக பார்ப்போம். மம்தா பானர்ஜி ஆட்சி மற்றும் மேற்கு வங்கத்தில் பறிகொடுக்கவில்லை. அவர் போட்டியிட்ட சட்டசபை தொகுதிகளில் அவர் தோல்வியை தழுவினார். மேற்கு வங்கத்தினுடைய பபானிபூர் தொகுதியில் களமிறங்கிய மம்தா பானர்ஜி பாரதிய ஜனதாவினுடைய சுவேந்த அதிகாரியிடம் தோல்வி அடைந்தார். தற்போது சுவேந்த அதிகாரி தான் வங்கத்தினுடைய முதல்வராக உள்ளார். இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்குள் கட்சியிலே பிளவு ஏற்பட்டது. இந்த கட்சியின் பிளவின் காரணமாக 60 எம்எல்ஏக்கள், அதாவது மம்தா பானர்ஜியினுடைய 60 எம்எல்ஏக்கள் தனி அணியாக தற்போது செயல்பட்டு வருகிறார். இது எல்லாமே பாஜகவினுடைய கைங்காரியம், பாஜகவினுடைய பிளஷிங், பாஜகவினுடைய தூண்டுதல், பாஜகவினுடைய செயல் திட்டம். இதை உள்ளங்கையில் நெல்லிக்கனி
பாஜக எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இதுதான் பாஜக செய்கிறது. தனி அணியாக 60 எம்எல்ஏக்கள் தற்போது செயல்பட்டு வருகிறார்கள். அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் தவிர்த்து வரும் நேரத்தில் மம்தா பானர்ஜிக்கு அவரது எம்பிக்கள் மற்றொரு அதிர்ச்சி வைத்தியத்தை அளித்தார்கள். லோக்சபாவில் 20 எம்பிக்கள் பாரதிய ஜனதா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். தெளிவாக சொல்லுது, இதெல்லாம் பாரதிய ஜனதா ஒரு கட்சியா? இவ்வளவு பணத்தை கொடுத்து இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து இந்த தேசபக்தர்கள் எப்படி காப்பாற்றப் போகிறார்கள்? நீங்கள் பாருங்கள், எதிர்க்கட்சியினர்கள் வலுவாக இருக்க பாஜக அனுமதிப்பதில்லை. பணத்தை கொடுப்பது, எம்எல்ஏக்களை உடைப்பது, எம்பிக்களை உடைப்பது. இப்போ நிலத்தை பாருங்கள், எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கட்சி தாவும் போது, கட்சியை விட்டு கட்சிக்கு போனான் அல்லது தனி அணியாக பிரியும் போதும் மொத்த எண்ணிக்கையில் 2% பேர் ஆதரவு தெரிவித்தால் அவர்களை கட்சியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதை தான் பார்த்தோம். தற்போது மமதா பானர்ஜியால் தனி அணியாக செயல்படும் சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்களின் மீது நடவடிக்கை கூட எடுக்க முடியாத நிலை உள்ளது. இதனால் மமதா நொந்து போய் உள்ளார். ஏனென்றால் அவர்கள் கட்சி தாகவில்லை, அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் பாஜகவின் திட்டம்தான். இதற்கிடையே கடந்த 8ஆம் தேதி 2 தினங்களுக்கு முன்பு டெல்லியில் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தீவிர ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதுவரைக்கும் முரண்டு பிடித்த மமதா இப்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்றார். கூட்டம் முடிந்ததும் அவர் இன்னும் மேற்கு வங்கம் திரும்பவில்லை. அவர் டெல்லியிலேயே தங்கி சோனியா காந்தியோடு தீவிர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மம்தா பானர்ஜி தனது கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சியோடு இணைப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக டெல்லியில் இருக்கும் ஆங்கில நாளேடுகள் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மமதாவினுடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜி, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ராகுல் காந்தியை மற்றொரு பக்கம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸுடன் இணைப்பதற்கான மற்றொரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. தாய் கட்சி மட்டுமல்ல, தேசிய அளவில் அவர்களுக்கு ஒரு பெரும் பலம். இதுதான் முக்கியம். தற்போது இந்திய அரசியலில் டாக் ஆஃப் தி டவுன் ஆக உள்ளது. ஏனென்றால் மம்தா பானர்ஜி காங்கிரஸிலிருந்து பிரிந்துதான் திரிணாமுல் கட்சியை 1998ஆம் ஆண்டில் தொடங்கினார். இப்போது 28 ஆண்டுகள் கழித்து அவர் தனது கட்சியை மீண்டும் தாய் கட்சியோடு இணைப்பது குறித்து தகவல்கள் மெல்ல மெல்ல டெல்லியிலிருந்து வெளியாகியிருக்கிறது. இதன் பின்னணியில் முக்கிய காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கத்தான் வேண்டும். அதுவும் ஆங்கில நாளேடுகள் சொல்கிறது, நாடு முழுவதும் பாரதிய ஜனதாவின் ஆதிக்கத்தை எதிர்க்கவும் தனது அரசியல் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் மமதா பானர்ஜி இந்த முடிவை எடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, பாஜக பெரிய அளவில் நாட்டை கபலீகரம் செய்ய முயல்கிறது என்று நம்புகிறார். எல்லா மாநில கட்சிகளும் காலி செய்து விடுகிறார்கள். ஆகவே இது மட்டுமல்ல, தேசிய அரசியலில் அவர் பங்கு பெற விரும்புகிறார், மாநில அரசியலிலும் பங்கு பெற விரும்புகிறார். ஆக தேசிய அரசியலுக்கு ஒரே தலைமை காங்கிரஸ் மட்டும்தான். 3 முறை மாநில அரசியல் இருந்து விட்டார். இந்த பேச்சுவார்த்தையின் போது மமதா பானர்ஜிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவர் பதவி அல்லது மாநிலங்களவை லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்றும், மமதாவின் மருமகன் அபிஷேக் பானர்ஜிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நேஷனல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் பூடகமாக வெளியாகி இருப்பினும் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஒன்றும் வெளியாகவில்லை. 1998 மமதா பானர்ஜி காங்கிரஸ் கட்சி விட்டு தனி கட்சி தொடங்கினார். இது பலருக்கும் பல கேள்விகள், பலரும் அறிய துடிக்கின்றார்கள். அதை கொஞ்சம் பேசலாம். மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டையாக இருந்தது என்ன உங்களுக்கு தெரியும். ஜோதி பாசு புட்டதேவ் பட்டாச்சாரியாவுடைய ஆட்சிலாம் இருந்தது. இதை 1997, அதற்கு முன்பு 1982, 87, 91, 96, 97 என்று தொடர்ந்து 5 தேர்தல்களை அந்த கட்சி வென்றது, கம்யூனிஸ்ட் கட்சி.
5 முறை ஜோதிபாசு தான் 35 ஆண்டுகள். 1998ஆம் ஆண்டில் அவர் முதல்வராகத்தான் இருந்தார். கம்யூனிஸ்ட் அரசை வீழ்த்த வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பட்ட மமதா பானர்ஜி தீவிரம் காட்டினார் வங்கத்தில். காங்கிரஸ் கட்சியில் இருந்த மமதா பானர்ஜி ஜோதிபாசு அரசை மிக 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 கடுமையாக எதிர்த்தார். காங்கிரஸ் மேலிட தலைவர்களிடத்தில் இந்த யோசனையை அவர் பலமுறை கூறினார். ஆனால் அவர்கள் ஏற்கவில்லை. ஓரளவுக்கு சாஃப்டாகத்தான் செயல்பட்டார்கள். இது மேற்கு வங்கத்தில். ஆனால் இதனால் காங்கிரஸ் கட்சியினர் மேற்கு வங்க மாநில கம்யூனிஸ்ட் தலைவர்களோடு ரகசிய உடன்பாடு வைத்திருப்பதாக மமதாவிற்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. மமதா அதிருப்தியை அடைந்தார். மேற்கு வங்க மாநில காங்கிரஸ் கமிட்டிக்குள் மமதா பானர்ஜிக்கும் அப்போது சீனியர் சேர்மனான சோமன் மித்ராவுக்கும் இடையே அதிகார போட்டி காங்கிரஸில் வலுத்தது. மேற்கு வங்க அரசுக்கு எதிராக மமதாவின் போராட்டங்களுக்கு கட்சியின் மாநில தலைமை முட்டுக்கட்டை போட்டது. இதனால் கோபமான மமதா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்டுகளை வீழ்த்த வேண்டுமானால் காங்கிரஸின் டெல்லி தலைமையோ அல்லது மாநில தலைவர்களையோ நம்பியிருக்கக்கூடாது. தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என முடிவெடுத்து தான் 1998 ஜனவரி 1 திரிணாமுல் காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கி, இருப்பினும் அவர் உடனடியாக ஆட்சியை பிடிக்க முடியாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து போராடினார். 2000 ஆண்டு முதல் 2011 வரை முதல்வராக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, நான் ஏற்கனவே சொன்ன புத்ததேவ் பட்டாச்சாரியாவை 13 ஆண்டுகள் நந்தி கிராமத்தினுடைய விவகாரத்தில் உங்களுக்கு தெரியும், 13 ஆண்டுகள் போராடி 2011 சட்டசபை தேர்தலில் மமதா முதன்முறையாக மாபெரும் வெற்றி பெற்று முதல்வரானார். ஆக்ரோஷ அரசியலில், மேற்கு வங்க அரசியலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடம் தெரியாத இடம் அளிக்கப்பட்டது. இப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்க்க காங்கிரஸுக்கு குட் பை சொன்ன மமதா தற்போது பாஜகவை எதிர்க்கிறதுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸோடு இணைக்க திட்டமிட்டு காய் நகர்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு இந்த வரலாறு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தற்போதைய டெல்லியிலிருந்து கிடைத்திருக்கிற ஆங்கில செய்திகளின் தமிழாக்கம் மட்டுமல்ல, இது உண்மை. இன்னும் அடுத்த செய்திகள், இணைப்புகள் எப்போது நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் நாம் பேசுவோம். மீண்டும் மற்றொரு தேசிய செய்திகளுக்காக நான் உங்கள் சுஃபியான், ஜெம் தொலைக்காட்சிகள் செய்தி பிரிவிலிருந்து. நன்றி.